ஹalleluya. இன்றைய கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 29:11. ஆமென். ஆம், தேவனுக்கு பிரியமான அன்பு ஜனமே, இந்த நாளில் கர்த்தர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம், அவர் சமாதானம் அருளி ஆசீர்வதிப்பாராம். ஆசீர்வாதங்களில் மிகவும் முக்கியமானதும் மிகவும் பெரியதும் மிகவும் வேண்டத்தக்கதுமான ஆசீர்வாதம் சமாதானம். இருதயத்தில் சமாதானம் உண்டாகும் பொழுது அந்த ஆசீர்வாதம் ஒரு பெரிய கிருபையாக இருக்கின்றது. ஆம், தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளில் கூட கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு, எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார், அவருடைய ஜனங்கள் அவருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து உலகத்திலிருந்து வேறு பிரித்து காணப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கின்ற சமாதானம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குமா. ஏனென்றால் உலகத்தோடு ஒட்டி வாழாமல் கர்த்தரோடு வாழ்கின்ற பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகின்ற ஆசீர்வாதம் சமாதானம். ஏனென்றால் அவர்கள் அவரை தெரிந்து கொண்டு அண்டிக் கொண்டு அவரை தேடுகின்ற ஜனங்களாய், அவராலே தனக்கு எல்லாவற்றிலும் வெற்றி உண்டு, அவராலே காரியங்களை மாற்ற முடியும், அவராலே காரியங்களை எனக்காக செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் உலகத்தோடு ஒட்டி வாழாத பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நாமும் அப்படி வாழ்ந்து கிருபையின் சமாதானத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமென்.